السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. எல்லாரும் சொல்லுங்க. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த புனிதமிகு மிஅராஜ் இரவை மதிப்பவர்களாக கண்ணியப்படுத்துபவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த மிஅராஜின் மூலமாக கண்ணியப்படுத்தியது போன்று, தன்னுடைய லிகாவை தரிசனத்தை வழங்கியது போன்று, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குலாம்களாகிய நமக்கும் நபி அவர்களின் பொருட்டினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இம்மையில் அகக்கண்ணாலும் மறுமையில் புறக்கண்ணாலும் அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. இந்த நேரத்திலே இந்த ஊமையிலிருந்தும் ஜாகிலிருந்தும் என்ன சொற்களை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறானோ அதை எனக்கும் உங்களுக்கும் இது உலகிற்கும் பலம் தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அங்குமிக்க பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. இந்த ஆயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஸ்ராவை, அவர்களுடைய மிஅராஜை தذكرா செய்கிறார். தذكரையே மிஅராஜ் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான்? தன் நேசரை அழைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை கொண்டாடினான், அவர்களை கண்ணியப்படுத்தினான். அனைத்து நபிமார்களுக்கும் இமாமாக அல்லாஹ் தஆலா இருக்க வைத்து தொழ வைத்தான். 7 வானங்களை கடந்து அவர்களை அல்லாஹ் அழைத்து சென்றான். சிதறத்துல் முன்தஹாவிற்கு அவர்களை அது கடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அங்கே அல்லாஹ்வும் ரசூலும் ரகசியமாக பேசிக் கொண்டார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்டோம், என்ன பேசிக் கொண்டார்கள் என்று கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான், அவுஹா இலா அப்திஹி மா அவுஹா. தன் அடியாருக்கு அல்லாஹ் எதை பேசுவானோ அதை பேசினான். அதாவது உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, பாப்பாவும் அம்மாவும் ஏதோ குசு குசுன்னு பேசிக்குவாங்க. பிள்ளைங்க என்ன பேசிக்கிட்டு கேட்டா, நீ உன் வேலையை பாரு, அது நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம் சொல்வது போல தன் அடியாருக்கு அல்லாஹ் எதை சொன்னானோ, எதை பேசிக்கொண்டானோ அதை ஒட்டி பேசிக்கொண்டான். அது அல்லாஹ் ரசூலு ஆலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் என்று சொன்னான். பின்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தரிசனத்தை காட்டினான். எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத புறக்கண்களால் அல்லாஹ்வை எந்த நபிமார்களும் பார்த்திராத நிலையில் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உயர்வை நசீபாக்கினான். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மிஅராஜுடைய சம்பவத்தை சொல்லுகிறார்.
எல்லா ஊர்களிலும் அல்லாஹ்வுடைய ஃபضலுக்கு ஒரு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மஸ்ஜிதுகளிலே இந்த மிஅராஜுடைய சிறப்புகளை உயர்வை எல்லோரும் அதை பொதுவாக நினைவு கூறுவதற்காக பயானை ஏற்பாடு செய்கிறார்கள், அதை மதிக்கிறார்கள், நினைவு கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிஅராஜை நினைவு கூறுவதனால் என்ன பலன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மிஅராஜுடைய சம்பவங்களை வருட வருடம் ஏன் நினைவு கூறுகிறோம்? அன்பர்களே, அதனுடைய பலன் என்ன? அது சாதாரண விஷயம் அல்ல. உலமாக்கள் இந்த ஏற்பாடுகளை செய்தது ஒரு சிறு விஷயத்துக்காக அல்ல, மிக உயர்ந்த நன்னோக்கங்கள் இருக்கிறது. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷான் என்ன, அவங்க அந்தஸ்து என்ன, அவங்க உயர்வு என்னவென்று நமக்கு தெரிந்தால்தான் அவர்களுடைய கண்ணியம் நம் மனதிலே உட்கார், அவருடைய உயர்வு நமக்கு மனதிலே உட்கார். அவர்களை பற்றி மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய உயர்வை இந்த மக்களுக்கு மத்தியிலே பிரஸ்தாபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவர் யாருக்கும் கிடைக்காத என்ன உயர்ந்த சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்தார் என்று இந்த மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, அறியாத மக்களுக்கு, பொதுமக்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் வாழ்நாளெல்லாம். எந்த அளவு அவருடைய உயர்வை நினைவூட்டுகிறோமோ அந்த அளவு பெருமானாருடைய கண்ணியம் உயர்வு நம் மனதிலே உட்கார். நண்பர்கள், உதாரணமாக நம்முடைய ஹஜ்ரத் தோழா இருக்கிறாங்க, பள்ளியுடைய தலைமை இமாம் அவர்கள் ஹதீப் இருக்கிறாங்க. நான் ஒரு மாணவரிடத்தில் சொன்னேன், நேற்று தான் வந்தார் ஒரு மாணவர், அவர்கிட்ட சொல்கிறேன், இவரை நீ கண்ணியப்படுத்துப்பா, இவங்களை நீங்க உயர்வுபடுத்துப்பா, என்று நான் சொன்னேன். அவரை கண்ணியப்படுத்துங்கன்னு சொல்றேன். எது கண்ணியப்படுத்த யாருனே தெரியலையே, கண்ணிய மனசுல உட்கார. இப்ப நான் சொல்லுகிறேன், இவர்கள் தானப்பா இந்த பள்ளியுடைய தலைமை இமாமாக இருக்கிறார்கள், இவர்கள் ஆலிமாக இருக்கிறார்கள், இப்படியா ஹாஃபிலாக இருக்கிறார்கள், முஃப்தி சாஹிபாக இருக்கிறார்கள், வாக்லியாக இருக்கிறார்கள், இன்னும் என்னென்னோ அவர்கள் பேச்சாளர்கள், என்னோ ஒரு சிறப்புகளை நான் சொன்னா அவருடைய உயர்வு மனதிலே உட்கார். சாதாரண ஒரு மனிதரை பார்த்து இவரை நீ நேசித்துக் கொள்ளுங்கள், இவரை அன்பு காட்டுங்க வளங்க. ஏன் அன்பு காட்ட வேண்டும்? இவர் இந்த ஊரிலேயே மிகப்பெரிய டாக்டராக இருக்கிறார், பெரிய இன்ஜினியராக இருக்கிறார், எம்டியாக இருக்கிறார், இத்தனை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதராக இருக்கிறார். இதெல்லாம் அவரை பற்றி சிறப்புகளை சொல்ல சொல்ல அவருடைய கண்ணியம் மனதிலே உட்கார். எந்த அளவு ஒரு மனிதனுடைய கண்ணியம் உயர்வு நம் மனதிலே உட்காருகிறதோ அந்த அளவு அந்த மனிதனுடைய நேசம் மனசுல வரும், ஆசை வரும், பாசம் வரும். எந்த அளவு பாசம் வருகிறதோ அந்த அளவு இதாத்து வரும். அந்த அளவு அவர்களுக்கு முன்னால் நாம் கட்டுப்படுவோம், அவர்களுடைய பேச்சுக்கு மதிப்போம், அவர்களை கண்ணியப்படுத்துவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வது மட்டும் அல்லாஹ் முஃமின்கள் மீது கடமையாக்கவில்லை. வெறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறும் ஈமான் மட்டும் கொள்ள சொல்லி அல்லாஹ் சொல்லவில்லை. இன்னா அர்சல்னாக, நபியே உங்களை நாம் அனுப்பினோம், ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, உங்களை மக்களுக்கு சாட்சியாளராக, நற்செய்தி சொல்பவராக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக அனுப்பி வைத்தோம். ஏன் அனுப்பி வைத்தோம்? லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வின் ரசூலின் மீதும் இந்த மக்கள் ஈமான் கொள்வதற்காக வேண்டி. அல்லாஹ்வை ஈமான் கொண்டோமா? ஆமன்து பில்லாஹி கமாஹு பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டோம். என்ன என்று ஈமான் கொண்டோம்? அல்லாஹ் தான் என்னுடைய இலாஹ், என் ரப்பு என்று ஈமான் கொண்டோம். ரசூலின் மீது ஈமான் கொண்டோம். என்னவென்று ஈமான் கொண்டோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார். ஈமான் கொண்டோம். இந்த ஈமான் போதுமா நமக்கு? இதுக்கு மேல ரசூலுல்லாஹ் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. பெருமானாரே அல்லாஹ்வுடைய திருத்தூதர், மெசஞ்சர் ஆஃப் தி காட், அல்லாஹ்வுடைய செய்தியை கொண்டு வரக்கூடியவர்கள், ப்ராஃபட் ஆஃப் அல்லாஹ், முடிஞ்ச செய்தி. இதுக்கு மேல அவர்கள் கொண்டு வந்த செய்தியை நாம் பின்பற்றினால் போதும், அவர்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இல்லை என்று ஒரு கூட்டம் சொல்லுவார்கள். கியாமத் குருவில அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை உயர்வுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை, மீலாது தேவையில்லை, மௌலூத் ஷரீஃப் தேவையில்லை.
லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிருஹு வ துவக்கிருஹு வ துஸப்பிஹுஹு புக்ரத்தன் வ அஸீலா. அந்த நபியை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும், அந்த நபியுடைய உயர்வை மனதிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் கொண்டு வந்தேன். ரெண்டு வாரம் சொல்றாங்க அந்த நபிக்கு நீங்கள் கண்ணியம் செலுத்த வேண்டும், அந்த நபிக்கு நீங்கள் கண்ணியம் செலுத்த வேண்டும். தஅஸீரிலிருந்து வரக்கூடியது, தௌகீரிலிருந்து வரக்கூடியது. அரபி டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா தஅஸீர்னாலும் தௌகீர்னாலும் ரெண்டுமே கண்ணியம் தான். அப்ப ரெண்டு வாரம் சொல்லுவாங்க. அந்த நபியை நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் அனுப்பி வைத்தேன். ஏன் அந்த ரெண்டு சொல்றாங்க? அப்ப நபிக்கு தஅஸீரும் செய்ய வேண்டும், தௌகீரும் செய்ய வேண்டும். நம் மீது கடமை, ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. தௌகீர்னா என்ன, தஅஸீர்னா என்ன? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஏன் ரெண்டு வார்த்தை சொல்றாங்க? ரெண்டுக்குமே தஅஸீம் கண்ணியப்படுத்தல், இஜ்லால் மரியாதை செலுத்துறது தான். நண்பர்களே, சூஃபியாக்கள் சொல்றாங்க தஅஸீர் தௌகீர். தஅஸீர் அர்த்தம்னா அவர்களுக்கு முன்னால் அதபே ஸாஹிரி வெளிரங்க அதபை கடைபிடிக்குதல். தௌகீர்னா என்ன? அதபே பாத்தினி அந்தரங்க அதபை கடைபிடிக்குதல். ரெண்டு வார்த்தை சொல்றாங்க. அதபே ஸாஹிரி என்ன? நபி அவர்கள் நமக்கு முன்னால் இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வெளிரங்கத்திலே பொட்டி பாம்பு மாதிரி நிற்கும், நடுநடுக்கி போய் நிற்கும். நபி முன்னாடி வெளிரங்க அதபை கடைபிடிக்கணும். நபி முன்னாடி தலையை தூக்கி சஹாபாக்கள் பார்த்ததில்லை. பெரும் சஹாபாக்கள் போய் கேட்டாங்க, பெருமானுடைய உருவம் எப்படி இருந்துச்சு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன சின்ன சஹாபாக்கள் சொல்றாங்க இப்படி இருந்துச்சு. அப்படி பெரிய சஹாபாக்கள் நாங்க நேரடியா பெருமானை பார்க்கவே அஞ்சுவோம், நடுங்குவோம். பெருமானை முன்னாடி தலை தாழ்த்தான் நிற்கும். கஅன்ன ஃபீ ரூஸின் த்வைர், எங்களுடைய தலைகள் மீது பறவை உட்கார்ந்தால் எப்படி உட்காருவோமோ அந்த அளவு நடுநடுங்கி போய் பெருமாள் உட்கார்ந்துருக்கும். ஒரு ஆட்ட அசைவே இல்லை, கல்லு மாதிரி சிலை மாதிரி சமைத்து வைத்திருப்பார். நாம பயான்ல உட்கார மாதிரிலாம் இல்லை. பயான்ல உட்கார்ந்து எல்லா சேஷ்டியும் வந்து பக்கத்துல கிட்டிக்கிட்டு எல்லாரும் பூசோதி எல்லாமே அவருக்கு அப்படி இல்லை. உட்கார்ந்தாங்கன்னா அவருக்கு சிலைகளாகி விட்டார்களா? தலையின் மேல் வந்து பறவை உட்காரும் அளவுக்கு கல் சிலையாக உட்கார்ந்து இருப்பார்கள். பெருமானார் முன்னாடி ஒரு ஆட்ட அசைவு இருக்காரு, கண் சாடை பேச மாட்டாங்க. பெருமானார் முன்னாடி அப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. பெருமாள் எந்திரிச்சா உட்காருவோம். பெருமானார் பார்த்தால் நடுங்கி போவார்கள். பெருமானார் பார்த்தால் யாரும் பார்வையை நேரடியாக பார்ப்பதில்லை. பெருமானார் பார்த்த தலையை கீழ்ந்தார்கள். அபூபக்கரை பார்த்தார், அபூபக்கர் நீ சென்றார். பெருமானார் வேற பக்கம் பார்க்கும்போது அபூபக்கர் நைசா தலையை தூக்கி பெருமானாரை பார்த்துக்குவோம். வேறு பக்கம் பார்க்கிற பொழுது நாங்கள் பெருமானாரை பார்க்கிறோம். பெருமானாரை எங்கரை பார்க்கிறது கண்ணுக்கு கண் சந்திச்சிருக்கிறார், பார்த்ததில்லை இருக்கிறார். அந்த அளவுக்கு அதவை கடைபிடித்தார். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள மாட்டார், குசு குசுன்னு பேசிக்குவாங்க. ஏதோ முக்கிய செய்தி சொல்லணும் கூட. ஒரு முறை பெருமானாருக்கு முன்னால் ரெண்டு பேர் யாரும் விவரம் தெரியாத சஹாபாக்கள் இல்லை, அபூபக்கர் நாயகம் உமர் நாயகம் பேசிக்கிட்டாங்க. கொஞ்சம் சத்தம் உயர்ந்துருச்சு. பெருமானார் ஒன்றும் சொல்ல, பெருமானார் கதைக்கிற கூட்டம் கொஞ்சம் சத்தம் உயர்ந்துருச்சு. அபூபக்கர் நாயகமும் உமர் நாயகமும் பேசுகிறார். ரெண்டு பேர் சத்தம் உயர்ந்துருச்சு. உடனே பெருமானார் தலையை கீழே கூட்டாங்க. பெருமானார் ஒன்றும் சொல்ல, என்ன சத்தமா பேசுறீங்க, மரியாதை அறிக்கைன்னு சொல்லணும். அல்லாஹ்வுடைய மரியாதை, அல்லாஹ்விடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி தொழ வேண்டும், எப்படி அவனை கண்ணியப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை எப்படி புகழ வேண்டும், தஸ்பீஹ் எப்படி, தஹ்மீல் எப்படி, தக்பீர் எப்படி, அவனை எப்படி நோன்பு வைக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், நபியை எப்படி உயர்வுபடுத்த வேண்டும், நபி முன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர்கள் அல்லாஹ். அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு நபியை பற்றி கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹ்வை எப்படி அழைக்க வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்தார். ரசூலை எப்படி அழைக்க வேண்டும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். ரசூல் எப்படி பேசணும், அல்லாஹ் எப்படி பேசணும் ரசூல் கற்றுக் கொடுத்தார். ரசூல் எப்படி பேசணும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அமைதியா இருந்தா அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு கொடுக்கல. அல்லாஹ் ஆயத்துக்கு யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக
திட்டுனாங்களா? நீ நபியை திட்டுறான், நபியை மரியாதை இல்லாம பேசுறான். அவங்க என்ன நபி எல்லாம் அவ்வளவு கண்ணியப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் என்ன செல்வம் உண்டாகலாம்? அவர்கள் தங்களுக்குள் வேறு ஒரு விஷயமாக யாரை தலைவராக நியமிக்கிறார் விஷயமாக சத்தம் சற்று உயர்த்தி பேசிக் கொண்டார்கள். நபியுடைய திருச்சபையிலே நபியை எதிர்த்து பேசவில்லை, நபியுடைய கருத்துக்கு மறுப்பு சொல்லவில்லை, நபியுடைய கருத்தை ஆட்சேபனை செய்யவில்லை, நபியை மரியாதை குறைவாக பேசவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து சபையில பல நூறு சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்காங்க. அந்த ரெண்டு பேரும் அவங்க தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். அல்லாஹ் தருகிறான் மரியாதை உஷா. இதுவரைக்கும் நீ வாழ்நாள் செஞ்ச ஒட்டுமொத்த அமலும் போயிடும். அன்தஹபத அமாலுக்கும் வஅன்தும் லா தஷ்உரூன் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தறிவிக்கிறார். நபியிடத்துல சின்ன அளவு மரியாதை குறைவுனா அல்லாஹ்வுக்கு பொறுக்கும். டேய் அல்லாஹ் உம்மத் தஆலா லா தஜல் துஆ ரசூலிக துஆ பஅதுக்கும் பஅதா. நபியுடைய அழைப்பை உங்களுக்கு மத்தியில் அழைப்பு கொண்டு ஆக்கி கொள்ளாதீர்கள். அப்படின்னா நபி உனக்கு 1000 முறை இருக்கலாம், முறை சொல்லி கூப்பிடக்கூடாது. ஒருத்தருக்கு இந்த ஆயத்து இப்படி என்ன, சில பேருக்கு பாப்பாவா இருக்கலாம். பாத்திமா நாயகி ரசூலா இருங்க பாப்பா எப்படி கூப்பிடணும்? யா ரசூலுல்லாஹ் கூப்பிடணும். அந்த தந்தையே சொல்ல வாய்ப்பு. யா அபீ சொல்லக்கூடாதுங்க, யா ரசூலுல்லாஹ் தான் ஆகும். மாமனார் மருமனார் மருமானே, என் மாமனாரே, அலிநாயகி மாமனார், என் மாமா பேச்சே கிடையாது, யா ரசூலுல்லாஹ் தான். கணவர் மனைவி, மனைவி கணவர், அந்த உறவு முறை பெருமான் என்று சொல்லக்கூடாது. உங்களுக்கு மத்தியில் அழைத்துக் கொள்வது கொண்டு அழைத்துக் கொள்ளாதீர்கள். ஒருமுறை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. சில விளங்காத கிராமவாசியான சில சஹாபாக்கள், ஆராபின்னு சொல்லுவாங்க, வீட்டு வாசல் நபி எங்கேன்னு கேட்டாங்க. பள்ளி வாசல் வந்து நான் வீட்டில் ஓய்வு எடுத்துக்கிறாங்க. இல்லையா, நான் அவசரம் டைம் வச்சு போகணும். வீட்டு வாசல் போட்டாங்க. முகமது நபி, முகமது உங்களை பார்க்க வந்திருக்கிறோம், தூரத்து வந்திருக்கிறோம், சீக்கிரம் வாங்க. நபி ஒன்றும் சொல்ல அல்லாஹ் தருகிறார். இன்னல்லதீன யுனாதூனக மின் வராயில் ஹுஜராத் அக்ஸரும் லா யாகிலூன். நபி ஹபீபே, நீங்கள் அறையிலே ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது அறை வாசலில் நின்று மரியாதை இல்லாமல் நபியை வாங்க கூப்பிடுறாங்க. மண்டையில மூளை வச்சவங்க, மூளையற்றவர்கள் லா யாகிலூன், அக்கறை இல்லாத மூளை அறிவுறுத்த முட்டா போயிருந்தாங்க. நபிக்கு கண்ணியம் தெரியல, நபியுடைய மரியாதை தெரியல. வலவண்ணம் சவரு அத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைருல்லாஹ். என்ன செய்யணும்? நபி எப்ப வீட்டை விட்டு வெளியே வருவாங்க அது வரைக்கும் வீட்டு வாசல்ல நாய் மாதிரி காத்துறது. இந்த நாய் மாதிரி நான் சேர்த்து அல்லாஹ் சொல்லுங்க, நான் சொல்லி சேர்த்து நபியுடைய வாசல்ல நாய் மாதிரி காத்துறது. எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகிறார்கள் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். வலவண்ணம் சவரு அத்தா தஹ்ருஜ இலைஹிம். நபியே, நீங்கள் எப்பொழுது ரெடியாகி வீட்டை விட்டு வெளியே வருகிறீர்களோ அது வரைக்கும் உங்களை பார்க்க வந்தவர்கள் வீட்டு வாசலை காத்துக் கொண்டிருக்க வேண்டும். நபி வரும்போது யார் சொல்லலாம் இந்த செய்தி இதுக்காக நாங்கள் வந்தோம் என்று பேசிக்கொள்ள முடிய ரூமுக்குள்ள இருக்கிற சத்தம் போட்டு அழைப்பது உரிமை உனக்கு கிடையாது. அன்பர்களே, நபிமார்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் நபிமாருடைய வாரிசு. பள்ளிவாசல் இமாம் ரூம்ல ஓய்வு எடுத்து இருக்கிறாங்க. கலைஞ்சிங்களா பெல்லடி காலிங்கள் அடிக்கூடாது. அதுல அதுல பார்க்க வந்திருக்கிறோம், நாளைக்கு பாத்தியா வந்துடுறீங்களா? உரிமை உனக்கு கிடையாது. காட்டிட்டு தோளுக்கு வருவாங்க, அசருக்கு வருவாங்க, தொழில் முடிச்சு வீட்டுக்கு வரைங்களா? உங்க புனித பாதங்களுக்கு வீட்டில் படணுமே வரைங்களா? கேளுங்க. பெல் அடிப்பதற்கோ காலிங்க அடிப்பதற்கோ ஒரு உரிமை இல்லை. அப்படி பெல் அடித்தால் நீ காலிங்க அடித்தால் உன் தேவைக்காக வேண்டி அவர்களை கூப்பிட்டார், உன் தேவைக்காக வெளியே வரும்படி அழைத்தால் நீ மண்டையில மூளை கட்ட அறிவு கட்ட முட்டாளாக சொல்லப்படும். அக்ஸரும் லா யாகிலூன், அக்கலே இல்லாதவர்கள். வலவன்னஹும் ஸபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும். அப்படி அவர்கள் அமைதியாக நின்று கொண்டிருந்து நீங்கள் வரும் வரை அவர்கள் வெயிட் பண்ணி உங்களை பார்ப்பார்களானால், பொறுமை கொள்வார்களானால் அதுதான் அவர்களுக்கு நேர மேலானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏதாவது ஒரு ஹுர்மத்துக்கு மாற்றமா, அவங்க கண்ணியத்துக்கு மாற்றமா செஞ்சா அல்லாஹ்வுக்கு அறவே கொடுக்க உடனடியா. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல விருந்து வச்சாங்க. சஹாபாக்கள் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போக வேண்டியது பேசிட்டே வரும். பெருமாள் சொல்ல வெளியே இருந்தாங்க. பெருமாளுக்கு மனசுல சங்கடம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேர் சாப்பிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வெளியே இருக்கிறாங்க, சாப்பிட வேண்டியது. இவங்க வெளியே போனா தானே அவங்க உள்ள வர முடியும். எப்படி சொல்றது? வீட்டுக்கு கொஞ்சம் விருந்தாளி
பெருமானுடைய புனித மனசு தாங்காது. அதனால அவங்களுக்கு பெருமாள் சங்கடமா நினைக்கிறான். இவர்களை வெளியே போகும்போது சொல்லவும் முடியல. இப்ப அவங்க பசியோட காத்திருக்க உள்ள வாங்கன்னு சொல்லவும் முடியல. பெருமாள் சொல்ற அந்த மனம் பெருமாளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து அல்லாஹ் கேட்கிறான். غير مستأنسين لحديث عجبا. அல்லாஹ் ஆயத்திருக்கிறான் நபியை பற்றி. என்ன ஆயத்திருக்கனா? நபி உங்களை உணவுக்கு அழைத்தால் பாருங்கள், சாப்பிடுங்கள். எப்ப சாப்பிட்டு முடிச்சீங்களோ உடனே விட்டு வெளியே போயிரு. இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்க வேணாம். அதனால் நபியுடைய மனசு வருத்தப்படுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலூ புயூத்தன் நபி இல்லா யுஅذن லக்கும் இலா தஆமி. உங்களை உணவுக்காக வேண்டி நபி அழைத்தால் மட்டும் நீங்கள் போங்கள். ஐர நாமதீன இனாஹு. அதே நேரத்தில் நபி கூப்பிட்டா எப்போ வர சொல்லவோ போவாங்க. வெளியே வெயிட் பண்ணி எப்படா சாப்பாடு ரெடி ஆகும் காத்து நபிக்கு வர சங்கடம் உண்டாக்க வேண்டாம். வலாக்கின் இதா துஈதும் ஃபதுகுலூ. நபி கூப்பிட்டால் உள்ளே செல்லுங்கள். வயா தஐதும் ஃபன்தஷிரு. சாப்பிட்டு முடிச்சா உடனே மரியாதை வெளியே போயிருங்க. வலா முஸ்தஹதீஸீன பிஹதீஸ். அங்க உட்கார்ந்து கலாம் பேசிட்டு இருக்காதீங்க. இன்ன தாலிகும் கான யூதின் நபி. நீங்க செய்யற இந்த செயல் என் நபியுடைய மனசை வருத்தப்படுத்துகிறது. அதான் சொல்றோம். நீங்க செய்யக்கூடிய இந்த செயல் என் நபியுடைய மனதை வருத்தப்படுத்துகிறது. இன்னதாலிக கான யூதின் நபி வயஸ்தஹீ மின்கும். உங்களுக்கு சொல்லவும் நபி வெட்கப்படுகிறார். அதான் சொல்றாங்க. நபிக்கு உங்களுக்கு சொல்லணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா எப்படி வீட்டுக்குள்ள வந்த மனுஷன்ல எப்படி வெளியே போக சொல்றது என்று நபி அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். வயஸ்தஹீ மின்கும். நபி அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். வல்லாஹு லா யஸ்தஹீ மின்கும். வயஸ்தஹீ மின்கும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். வல்லாஹு அல்லாஹ்வாகிய நான் லா யஸ்தஹீ மினல் ஹக். உண்மையை சொல்ல ஒரு காலம் வெட்கப்படுவதில்லை. சொல்லிட்ட மரியாதை வெளியே போ. அல்லாஹ் என்ன செஞ்சாங்க நபியை? ஒன்னும் செய்யல. நபியுடைய வீட்டுக்கு வந்தீங்கன்னா மரியாதையா உட்காரு. உள்ள கூப்பிட்டா வா, கூப்பிடும் போது வா. 8 மணிக்குள்ள 8 மணி தான் வரும். 7 மணிக்கே வந்து ரெடி ஆயிடுச்சா, சாணம் ஆயிடுச்சுங்களா, சோறு ஆயிடுச்சா, வந்துச்சா, காத்து கொண்டு நிக்காத. அதுவும் மனசு வருத்தப்படும். வருத்தப்படும். இந்த சாப்பாடை இப்ப ரொட்டி பேசிட்டு இருக்கிறோம். வண்டாங்க 10 பேர் வந்துக்கல. மரியாதை கூப்பிட்ட போது அவர் 8 மணி தான் வரும். வந்தையா சாப்பிட்டா வெளியே வச்சுப்போம். இங்க உட்கார்ந்து பேசிட்டு நபியுடைய மனசு வருத்தப்படும். இன்னதாலுக்கு காண யூதின் நபி. இது நபியுடைய மனதை வருத்தப்படுத்துகிறது. வயஸ்தஹீ மின்கும். ஆனால் சொல்ல வெட்கப்படுகிறார்கள் நபி அவர்கள். வல்லாஹு லா யஸ்தஹீ மின் ஹக். ஆனால் அல்லாஹ் உண்மையை சொல்ல ஒருபோதும் வெட்கப்பட்டதே கிடையாது. எப்படி பாருங்க என்ன விஷயம் இது? ஒன்றும் நபியை வந்து கேவலமான பேசல. அந்த சஹாபாக்கள் உட்கார்ந்து நபியை பத்தி தான் பேசியிருப்பாங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சுல்ல, டேஸ்ட் ரொட்டி நல்ல டேஸ்ட், கறி நல்ல மிருதுவா நல்லா வேக வச்சிருந்தாங்கல்ல, அதான் பேசியிருப்பாங்க. குறைய பேசியிருப்பாங்க. உப்பு சரியில்லை, நாம பிரியாணி சாப்பிட்டு குறை பேசிட்டு போறோம். நல்லா வயிறு நிமிடம் சாப்பிட்டு என்னதான் பிரியாணி நல்லா இருந்தாங்க. கடைசியில் இந்த பீடா வைக்கல பார்த்தீங்களா, அந்த கல்யாணத்துக்கு வந்து ஐஸ்கிரீம் வச்சிருந்தாங்க. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தெரியாத காலத்து எல்லாம் சாப்பிட்டு எதையாவது ஒரு குறை சொல்லிட்டு போனதான் மனசு நிமிடம். அவங்க சாப்பிட குறைய பேசியிருப்பாங்க. என்னதான் ஐஸ்கிரீம் இல்லை, பெருமானார் வீட்டு அப்படி பேசியிருப்பாங்க. குறை பேசியிருப்பாங்க. பெருமானார் போகும் தான் பேசியிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும் தான் பேசியிருப்பாங்க. ரசூல் நம்ம எல்லாம் கூப்பிட்டாங்க வீட்டுக்கு, அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சது தான் பேசியிருப்பாங்க. என்ன பேசணும் வீட்டுல பேசு. பெருமானாருடைய இடத்திலே உட்கார்ந்து கொண்டு அவருடைய புனித மனம் வருத்தப்படுவது போன்று பேசிட்டு இருக்காங்க. பாருங்க, ஒரு சின்ன விஷயங்கள் நபியுடைய மனதை வருத்தப்படுத்தினாலும் அல்லாஹ் பொறுக்கிறது இல்லை. என்ன துணிச்சல் இருக்கும் நபியை பத்தி அவர் பேசுறதுக்கு? நபி என்ன சாதாரண தானே, நபி என்ன செஞ்சிட்டாங்க, அது சரியில்லை, இது சரியில்லை, நபி இந்த மாதிரி செஞ்சா சரியில்லை, இது இருக்கும்போதுக்கு முன்னாடி செஞ்சாரு, சேர்த்து மொத்தமா கிடைக்கும். அதுவே சஹாபாக்கள் தன் வாழ்நாளெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி வாழ்நாளெல்லாம் பெருமானுக்கு அர்ப்பணித்த அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம் தங்களுக்கு மத்தியிலே சில வார்த்தைகள் பேசிக் கொண்டார்கள். அதற்கு அல்லாஹ் சொன்னா, நீ நபியை வருத்தப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை பேசினா இது நாள் வரையிலையும் என்ன நல்ல அமல் செய்கிறீர்களோ அத்தனையும் இல்லாம ஆக்கிடுவேன். என்ன அல்லாஹ் நபியை வருத்தப்படுத்த என்ன நினைச்சுக்கிறீங்க? இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாட்டு படிக்கிறாங்க. முழு சொல்லி போதுறாங்க. உனக்கு பிடிக்கவே போயிடும். அது நான் பெருமாளை புகழ்ந்துட்டு அந்த அளவு தேவையில்லை அப்படின்னு சொன்னா வருத்தப்பட போறாங்க. உங்களுக்கு புகழ் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு யார் தெரியுமா பெரிய நல்லடியார் அப்படின்னு ஒரு ஆள் வந்தார். என்ன பெரிய புகழ்ந்துருக்குது போப்பா அப்படின்னா, யாரை புகழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவர் மனசு வருத்தப்பட
அதவே ராஹிரி வெளிரங்கத்தில் பெருமானார் முன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடம் போயிட்டாங்க. புனித மதீனா ஷரீஃபில் அடக்கம் செய்யப்பட்டது. இப்ப என்ன அதவே ராஹிரி அந்த மதீனா ஷரீஃபுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுக்கும். எத்தனையோ மகான்கள் சூஃபி இமாம்கள் மதீனா ஷரீஃபுக்கு உள்ள கால் வைத்தவுடன் தங்கள் செருப்பை கட்டி பயில கொடுக்கும். இது பெருமானார் நடந்த பூமி. இங்கே செருப்போடு நடக்கிற உரிமை. ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனா ஷரீஃப் ஒரு வாரம் தங்கினாங்க. ஒரு வாரமும் அவர்கள் அங்கே தன் உடல் உபாதைகளை கழிக்கவில்லை. சிறுநீர் கழிக்க செல்லவில்லை. பாத்ரூம் போல நடக்குமா? சாத்தியமா? அதுக்கு மேல என்னால முடியல. எவ்வளவு முடியும் நடக்கிட்டேன். இனி முடியாது. இந்த ஊரில் நான் சிறுநீர் கழிப்பதற்கு எனக்கு மனம் ஒப்பவில்லை. அந்த அளவுக்கு அவங்க மதிச்சாங்க மரியாதை. நபி அவர்களுக்கு எந்த மரியாதை செய்ய வேண்டுமோ அந்த மரியாதையை நபியுடைய வாரிசுகளாகிய உலமாக்கள் ஞானவான்களுக்கும் செய்யணும். அது மரியாதை. ஸாஹிரி அதப், வெளிரங்க அதபை செய்தால் அல்லாஹ் மேல சந்தோஷப்படுவான். அந்த அதபில் குறை செய்தால் அதுவரை நீ செய்ததற்கான பிடிக்கிறான். இது அதவே ஸாஹிரி. அடுத்து அல்லாஹ் சொல்றான் வத்துஅஸ்ஸிருஹு வத்துவக்கிருஹு. அதவே பாத்தினி. என்ன? கல்விலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வை அந்த கண்ணியத்தை மனதிலே வைத்திருக்க வேண்டும். மனசுல ஒரு ஆலிம்ஷா பத்தி மட்டமா நினைச்சுக்கிட்டேன், அவரை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆலிம்ஷா முன்னாடி வர்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், வெளியிடங்கள்ல கை கட்டுவாங்க, உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கு ஸாஹிரி இருக்கும், மனசுக்குள்ள அவர்களை பற்றி வெறுப்பு இருக்கும். அப்போ இது ரெண்டுமே கூடும். ரெண்டுமே நீ செய்யணும். வெளிரங்கத்திலே அதபு செய்யணும். கல்புக்குள்ளே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள் என்பதை நீ நினைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டார். அவங்களோட உயர்வை நினைச்சிருக்க எப்படியாப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயர்வை மனதிலே கொண்டு வருவதற்கு தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்ற அந்தஸ்தை விளக்கத்தான் இந்த மீலாது விழாக்களும் இந்த மேராஜுடைய பயான்களும் ஏற்பாடு செய்தார்களே. பெருமானுடைய அந்தஸ்து சொல்ல சொல்ல இப்படிப்பட்ட நபியா, இப்படிப்பட்ட நபிக்கு நாம் அல்லாஹ் நம்மை உம்மத்தாக்குனானா, இப்பேற்பட்ட நபியுடைய உம்மத்தாக நம்மை கொண்டு வந்தாரா என்று பெருமானுடைய உயர்வு நமக்கு. இந்த மேராஜ் இருக்கு அன்பர்களே, எந்த நபிக்கும் வணங்கப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஜிஸாக்கல்ல, அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸாக்கல்ல ஆக உயர்ந்த முஅஜிஸா மேராஜ்ல கொண்டு போய் அல்லாஹ் தன்னை காட்டினான். எந்த நபிக்கும் அல்லாஹ்ட்ட கேட்டா கிடைக்கல. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பி அரினி, ரப்பே எனக்கு நீ உன்னை காட்டு, அன்துரு இலை, நான் உன்னை பார்க்கிறேன் என்று கேட்டான். லன் தரானி, நீங்களை பார்க்க முடியாது. இந்த உலகிலே வெளிரங்க புறக்கண்களால் அல்லாஹ்வை தரிசிப்பது யாருக்கும் சாத்தியம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் மறுவுலகில் நம்ம எல்லாரும் அல்லாஹ் பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அசரே தேவனார் எல்லாரும் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. பெருமாள்கிட்ட கேட்டாங்க, யாரும் சந்தா பார்க்கணும், அல்லாஹ் நாங்களாம் பார்ப்போமா? நிச்சயமா பார்ப்பீங்க. கமா தரவுனல் கமர லைலத்துல் பத்ர், எப்படி பௌர்ணமி என்று நீங்கள் பிரகாசமாக வானத்திலே பௌர்ணமி நிலவை எப்படி நீங்கள் எல்லோரும் பார்க்கிறீர்களோ அதுபோன்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார்கள். சொன்னார் அல்லாஹ் நம் அனைவரும் தௌபி செய்வார். உஜூஹி யௌமைதின் நாதிரா, அந்த நாளிலே சில முகங்கள் மிக பிரகாசமானதாக இருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, தன் ரப்பை பார்த்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னார். அத்தகைய உயர்ந்த முகமாக அல்லாஹ் நம்முடைய முகத்தை ஆக்குவானாக. அப்ப அன்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக ஒன்று தௌகீரும் இன்னொன்று தஅஸீரும் அல்லாஹ் அதிகப்படுத்துகிறார். இன்னொன்று என்ன? பெருமானாருடைய முஅஜிஸாவை அவருடைய அற்புதங்களை தெரிந்து கொள்ள நம்முடைய ஈமான் அதிகமாகும். ஒரு நபியுடைய முஅஜிஸா எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த நபியின் மீது ஈமான் அதிகரிப்பதற்காகவே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஅஜிஸாக்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக நபி என்றாலே அல் முஅய்யது பில் முஅஜிஸா, முஅஜிஸாக்களை கொண்டுதான் அவர் நபி என்பது சாபித்தாக்கப்படுகிறது, நபி என்பது உறுதி செய்யப்படுகிறது. நபியுடைய முஅஜிஸாக்களை பயான் செய்கிற பொழுது அந்த நபியுடைய உயர்வை அல்லாஹ் நமக்கு காட்டுகிறார். அப்ப மற்ற நபிமார்களை விட நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த முஅஜிஸாக்கள் யாருக்கு
சமாவாத்தி வந்தார்கள் பூமியிலும் வானத்திலும் அல்லாஹ் மோசேயை காட்ட வச்சான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தில் நிலவை பிளந்து காட்டினார். ஷக்கல் கமர் நிலவை பிளந்து காட்டினார்கள். 7 வானங்களை பிளந்து அல்லாஹ்வுடைய அர்ஷம் அல்லாஹ்வை சென்று காட்டினார். மற்ற நபிமாருடைய மோஜிசாக்களை அல்லாஹ் தஆலா ஒரு வரைமுறைக்கு உட்படுத்தாக்கினால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோஜிசாக்கள் வரைமுறை என்று அங்கீகரிக்காதபடி எங்கும் நிறைந்ததாக அல்லாஹ் சொன்னாங்க. இது ஒரு வித்தியாசம். இன்னொன்று, மற்ற நபிமாருடைய முஜிசாக்கள் எல்லாமே மஹதூத் எல்லைக்கு உட்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த முஜிசாக்கள் லா மஹதூத் எல்லையே இல்லாது. எப்படின்னு கேட்டா, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு அசாவை கொடுத்தான். இந்த அசா உமாத்தில் கபியை மீதிக்க யா மூசா, கையில் என்ன வந்து அல்லாஹ் கேட்டான். அலஹிய அசாயே, என்னுடைய அசா, அதை கீழே போடுங்க. பாலத்தை அசா பைதாய ஐயத்துக்கு அது பாம்பாச்சு. இந்த அசாவை தான் அல்லாஹ் கொடுத்தான். முதலகம் கொடுக்கல. எப்படி நீங்க எந்த அசாவை கீழே போட்டாலும் பாம்பாகுன்னு சொல்ல வருது சார். அவங்க கையில வச்சிருந்த அசாவை போட்டதான் பாம்பா, இல்ல வேற எங்கேயாவது வருதா? அவங்க எந்த குச்சி தூக்கி போட்டாலும் பாம்பா இல்லவே இல்லை. அந்த ஒரு அசாவை தான் அல்லாஹ் கொடுத்தான். வேற அசாவை மோஜிசா செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தான். அவருடைய கையை தன் ஜோப்பிலே விடுவார்கள். அந்த கை பிரகாசமாய் கைக்கு மட்டும் தான் கொடுத்தோம். அதை தவிர வேற அவர்களுடைய வேற உறுப்புகள் பிரகாசமாகவும் வரல. அது வேற ஒரு கையை ஜோப்பில் விட்டா அந்த கை பிரகாசமாகும், அதுவும் வரல. ஒரு குச்சியை ஜோப்பில் விட்டா அந்த குச்சி பிரகாசமாகும், அதுவும் வரல. அவங்க என்ன கொடுத்தானோ அதுதான் முஸையத். அவருடைய முஜிசாக்கள் எல்லாம் முஸையதாக்கப்பட்டது. அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரும்பை அப்படியே பிசைந்து பலன்னால ஒரு ஹதீத் இரும்பை வந்து அவர்கள் மாவு மாதிரி எல்லாம் ஆகிட்டாங்க. அப்படியே இரும்பை பிசைஞ்சு ரொட்டி மாவு மாதிரி நெகட்டி சட்டையெல்லாம் செய்வாங்க. இரும்பு தான் அலுமினியம் அவர்கள் அப்படி சொல்ல ஆக்கவே இல்லை. அல்லா நாடா செஞ்சிருக்கலாம், அப்படி செய்யல. அல்லா அவங்க ஒண்ணுதான் முகையத். ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமானுக்கு ஒண்ணு கொடுத்தா, முகையதா கொடுத்தா, மஹதூதா கொடுத்தா. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா மஹதூத். அவர் எந்த மோஜிசாவே செய்யலாம், எதையுமே செய்யலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு சஹாபி இருந்தாங்க, கிராமவாசியான சஹாபி. இவாமான் கூப்பிட்டாங்க, நான் தான் ரசூல் ஏத்துக்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன தலீல் கேட்டாங்க, என்ன ஆதாரம், உனக்கு என்ன ஆதாரம் வேணும், நீ என்ன சொல்ல செஞ்சுட்டாரு, உனக்கு என்ன ஆதாரம் வேணும்னு கேட்டாங்க. அவர் திரும்பி தூரத்தில் ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் சாட்சி சொல்லுமா, நீங்க நபிக்கு சாட்சி சொல்லுமா கேட்டாங்க. நான் சொன்னேன், நீ போய் கூப்பிட்டு வா. நேரம் முகம்மது உங்களை அழைக்கிறார். அந்த மரம் 4 பக்கம் கீழே விழுது. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் கீழே விழுந்து எந்திரிச்சு அப்படியே நடந்தது. ஜா அஷ்ஷஜர் நதல் ஹஜர் ஷக்கல் கமரு பி இஷாரதி. அந்த மரம் நடந்து பெருமானத்தை வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் மறுபடியும் போவனமா போயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த ஷாத்துல முத்தலகன் ஆக்கிட்டான். எந்த வாட்சா விஷயத்தை கற்றார்கள், மரம் அவர்கள் பேச்ச கேட்டுச்சு, எந்த வஸ்துவும் அவங்க பேச்ச கேட்டுச்சு. இது அதுவும் இல்லை. நான் நடந்து செல்கிறேன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய கல்கள் எல்லாம் என்னை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் சொல்லிச்சுக்கிறாங்க. ஒரு முறை அபூஜஹல் ஒரு கல்லை எடுத்து கையில ஒளிச்சு கொண்டு வந்தான் பெருமானார். இதுல என்ன சொல்ல முடியும், நீங்க நபியா இருந்தா நான் சொல்லணுமோ அதையே சொல்ல வைக்கணுமா, இல்ல அதையே சொல்ல வைக்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா காலா முத்ரகன் முஜிஸா, முஜிஸிய முத்ரக் எதை வேண்டுமானாலும் பார்ப்பார்கள். மேகம் அவர்கள் பேச்சை கேட்டது. ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க, மழை இல்லைன்னு சஹாபா சொல்றாங்க. இப்படி கை காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கிருந்தோ மேகங்கள் திரண்டு வந்து மழை பொழிந்தது. ஜும்மாவில் ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் மழை. இப்ப அதே சஹாபி சொல்ல, யார சொல்லுங்க, மழை பொழிந்து பொழிந்து ஊடுக்கலாமே அது மழை கொஞ்சம் நிப்பாட்டுங்கண்டா. பெருமாள் விரல காமிச்சாங்க வெளியே. அந்த மேகங்கள் கலைஞ்சு போச்சு. விரல காமிச்சாங்க, மேகங்கள் கலைஞ்சு போச்சு. வானத்திலிருந்து பூமியில் இருந்தும் அத்தனை வஸ்துக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை கேட்பது போன்ற முஜிஸிய முத்ரக்காக இருந்தார். 2 வித்தியாசம் சொல்லுங்க. 3வது வித்தியாசம் விளங்கிங்க. மற்ற நபிமாருடைய முஜிஸாக்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஜிஸாக்கள், மற்ற நபிமார்களுடைய முஜிஸாக்கள் அல்லாஹ்விடம் அனுமதி கேட்டு அல்லாஹ் அனுமதி கொடுத்தா
وأبرئ الأكمه والأبرص بإذن الله وأحيي الموتى بإذن الله. அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டு நான் ஒரு களிமண்ணை எடுத்து ஊதுவேன், அது பறவையாகி பறந்து போயிடும். அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டு குருடர்களுடைய கண்ணை தடவுவேன், அந்த கண் பார்வை பெற்றுவிடும். ஈசா சொல்றாங்க. மூசா நபி அவர்கள் கேட்கிறார், குடிக்க தண்ணி இல்லை, கொடுங்க. அப்படியா? இல்ல சொல்றாங்க. இப்ப அல்லாஹ் உத்தரவு போட்டான். என்ன சொன்னாங்க? فضرب بعصاك الحجر فانفجر من 12 عين. கல்லை நீங்கள் அடியுங்கள், கல்லை நீங்கள் குச்சியால் அடியுங்கள். நபியே உத்தரவு போடுறாரு. யார்ட்ட கேட்டாங்க? அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. என்னோட மக்கள் தண்ணி கேட்கிறாங்க அப்படின்னு. அல்லாஹ் அப்படியா? உங்கள் குச்சியை வச்சு கல்லை அடிங்கன்னு சொல்றாங்க. கல்லை அடித்தார்கள். 12 பாதைகளாக தண்ணீர் வந்தது. அந்த மக்கள் குடித்துக் கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வராங்க. யார சொல்ல குடிக்க தண்ணி இல்லை. அப்படியா? நான் டப்பா கொண்டு வாங்க. கை வச்சுட்டாங்க. ஒவ்வொரு விரலிலும் தண்ணி உள்ள ஊத்துது. பெருமாளுடைய ஒவ்வொரு விரலும் விரஞ்சுமா ஊற்று மாதிரி உள்ள தண்ணீர் பொங்கி வருகிறது. அந்த படையினர் அத்தனை பேரும் தாங்களும் குடித்தார்கள். தங்கள் ஒட்டகங்களுக்கு தங்கள் குதிரைகளுக்கு குடிப்பாட்டினார்கள். தங்களிடம் இருக்கிற அத்தனை பாத்திரங்கள் நிரப்பிக் கொண்டார்கள். இவங்க அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்க. நபிமார்கள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ்விடம் கேட்டு வாங்கினார்கள். ஈசா நபி உம்மத்து போனாங்க. ஈசா நபியே எங்களுக்கு வானத்துல உணவு வரணும், ரப்பனா அன்ஸில் அலைனா மாஇதம் மினஸ் ஸமா. யா அல்லாஹ், வானத்துல உணவு கேக்குறாங்க, இறக்கி கொடு அல்லாஹ் கேட்டாங்க. யார் கேட்டா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் வானத்துல இறக்கி வச்சான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. அது ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு யார சொல்றா? இவ்வளவு பேர் போர், ஒரு தடை, சண்டை குத்தம், சண்டை குழி வெட்டக்கூடிய 3000 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இவ்வளவு பேருக்கு என்னால் உணவு தயாரிக்க முடியவில்லை. உங்களுக்கும் உங்களோடு ஒருவரை அழைத்து வாருங்கள். என் வீட்டிலே கொஞ்சோண்டு கறி இருந்து நான் சாமனா வச்சுட்டேன், கொஞ்சோண்டு மாவு இருந்து ரொட்டி பிசைஞ்சு வச்சுட்டேன். நீங்களும் உங்களோட ஒருத்தரும் 2 பேரும் அழைச்சிட்டு வாங்க, நான் சாப்பாடு ரெடி வச்சிருக்கேன். வயிற்றுல கல்லு கட்டி வச்சிருக்கீங்க. யார சொல்ல பசிக்குமே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களும் ஆலோசனை பண்ணாங்க. ஜாபர் ரலியல்லாஹு சாப்பாடாம் அப்படின்னா. ஜாபர் ரலியல்லாஹு விருந்தா எல்லாரையும் வர சொன்னாங்க. கேட்கவா வேணும்? மம்முட்டி ஒரு பக்கம், எல்லாருக்கும் கடப்பறவு எல்லாம் ஓடிட்டாங்க. ஜாபர் ரலியல்லாஹு கையும் ஓடல காலும் ஓடல. இருக்கிறது 3 பேர் சாப்பிட சாப்பாடு தான். மனைவி கிட்ட சொன்னாங்க, நீங்க யாருக்கு சொன்னீங்க? நான் ரசூலுல்லாஹ் தான் சொன்னேன். மற்றவங்க சொன்னது யாரு? அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாம ரசூலுல்லாஹ் இருந்து வச்சிருவோம், ரசூலுல்லாஹ் மத்தவங்க இருந்து வச்சிருவாங்க. நேரா போனாங்க. பெருமாள் நான் வர்ற வரைக்கும் சட்டியை கீழே இறக்க வேணாம்னு சொல்லுங்க. அடுப்பு சட்டியை கீழே இறக்க வேணாம். அதே மாதிரி சாமனா சட்டியும் அப்படி இருக்கு, மாவு பிசைஞ்ச மாவு அப்படி இருக்கு, ரொட்டி சுடல. பெருமாள் வந்தார்கள். தங்கள் புனித உமிழ் நீரை எடுத்து 2 தரலாம். இப்ப சுடுங்க. அல்ல அல்ல வந்துகிட்டே 3000 சஹாபாக்களும் அந்த சாமனாவை சாப்பிட்டாங்க. 3000 சஹாபாக்களும் ரொட்டியை சாப்பிட்டார்கள். வயிறு நிறைய கரியும் குறையில சாமனாவும் குறையில. அல்ல அல்ல கறி வருது. எங்க இருந்து வந்துச்சு? இதுக்கு நான் அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். மற்ற நபிமார்கள் அல்லாஹ்வை கேட்டு கேட்டு வாங்கினார்கள். யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தாலும் மோஜிசா, உட்கார்ந்தாலும் மோஜிசா. பெருமாள் தெருவுல கால் வச்ச உடனே மேல வந்துடும். ஒரு நாள் கூட வெயில பெருமாள் நடந்ததே இல்லை. பெருமாள் வெயில தெருவில் நடந்தாலும் தெருவே கஸ்தூரி பண்ண மாட்டாங்க. பெருமாள் தெருவில் நடந்தார்கள். ஆனால் அவர் கால் அச்சு மண்ணில் பதியவே பதியாது. நடந்தால் அற்புதம், உட்கார்ந்தால் அற்புதம், பேசினால் அற்புதம். பெருமாளுடைய மொத்த உடம்புல வாழ்நாள்ல ஈயும் எறும்பும் உட்கார்ந்து கிடையாது. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈயும் எறும்பும் பெருமாளுடைய உடம்பு மொத்த வயசுல வாழ்நாள்ல உட்கார்ந்து கிடையாது. நாம ஒரு நாளாவது ஈ முச்சாவரம் இருந்திருந்தா உலகமே சுத்தி எல்லா பாத்ரூமும் போயிட்டு அங்கே உட்காந்துருவோம். நாம அவ்வளவு கலிஷன். இவன் சொல்றான் ரசூலுல்லாஹி போல வேண்டுமா? நீ யார் அவங்க யார்? நீ யார் அவங்க யார்? ஒரு நாள் கூட ஒரு ஈ பெருமாளுடைய அவருடைய திருமேனியிலே ஈ குச்சிது. பெருமாளுடைய திருமேனியிலே அழுக்கு யாரும் பார்த்ததில்லை. நமக்கு கண்ணுல அழுக்கு, மூக்குல, காதுல, வாயில எங்க வந்து குச்சிட்டு உள்ள கால வரைக்கும் அழுக்கே அழுக்குதான். பெருமாளுடைய புனித மேனி அவ்வளவு உயர்வான. பெருமான ஒரு இடத்திலே சென்று சிறுநீர் பிடித்திட்டு வந்தா அந்த ஏரியாவே வளரும். இவன் சொன்னா நாம நம்மை போன்ற மனிதர், நம்மை போன்ற மனிதர். இவர் போயிட்டு ஏரியாவே பஸ்ஸை திருப்பிட்டு தான் போகணும். அந்த பக்கம் பஸ்ஸே போக முடியாது. ஏன்னா நீ சொல்ற
நம்மை போன்ற மனிதன் பெருமானார் சொல்றாரு சொல்றாரு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முஅஜிஸையே முத்தலக் கொடுத்ததால சொல்றாரு. ஒவ்வொருவரும் அந்த அனுமதி கேட்கவே இல்லை பெருமானார். ஏன் ஒன்னு ரெண்டா கேட்கறதுக்கு ஒன்னு ரெண்டு இவர் ஒரு ரூம்ல நம்ம மாசமான 2 பேர் இருக்காங்க. ஒரு பேனா வேணும்னா கேட்டு எடுக்கும். திருப்பி ஒரு பேனா அவசரத்துக்கு எடுத்துக்குவா அப்படி கேட்டு எடுக்கும். கேட்காம மட்டும் கோச்சுக்குவார். இன்னும் பேனா காண தேவை நான் தான் எடுத்துக்கணும். ஏன் தேவை எடுத்தேன் அறிவு இருக்கு அவனுக்கு கோச்சுக்குவோம். இது மனுஷன் 4 பேர் ஒரு ரூம்ல இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் கணவன் எல்லா சாமானும் கணவர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. எல்லாம் கணவர் வாங்கி கொடுத்துட்டான். மனைவி காலையில் எழுந்திரிச்சு ஏங்க இந்த சாயா போடணும் எல்லாம் உங்க சாமான் இந்த கீரை எடுத்துக்குவா ஃப்ரிட்ஜ் பால் எடுத்துக்குவா ஏங்க நான் வந்து இந்த டீ தூள் கொஞ்சம் எடுத்துக்குவா எனக்கு நக்கலா இருக்கா இந்த கோச்சு கேட்டா கோச்சு போதும் ஏங்க கொஞ்சம் டீ சட்டி கொஞ்சம் எடுத்துக்குவா ஏங்க சோறாக வேண்டியது இல்லை நீங்க வாங்கி கொடுத்த அரிசி தான் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் எடுத்துக்குவா பருப்பு கொஞ்சம் எடுத்துக்குவா நக்கலா இருக்கா அவங்க கோச்சுக்கு ஏன் ஒட்டுமொத்தமும் வாங்கி போட்டு ஒப்படைச்சாச்சு. இது ஒண்ணுதான் அது என்னதுல நாடகமே வேறையா எல்லாமே ஒண்ணு கேட்கவே வேணுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவே இல்லை. காலையிலிருந்து மாலை வரை முடிஞ்சதா தண்ணி வேணுமா இந்த வச்சுக்கோ என்ன வேணும் வச்சுக்கோ சோறு வேணுமா எடுத்துக்கல என்ன வேணுமா தருகிறேன் வாங்கி கொள்ளுங்கள். மறந்து கூட்டா வருது நிலவரம் பிறந்தார்கள் அல்லாஹ்விடத்தில் அனுமதி வாங்கி பிறக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலவரம் பிறந்து காட்ட முடியுமா விரல காமிச்சாங்க பிறந்துருச்சு. சட்டல் கமரும் இஷாரத்தி இஷாரா செஞ்சாங்க நிலவு பிறந்துருச்சு. எதுக்குமே அதை அனுமதி வாங்கலையே. காயினாத்துடைய ரப்பு அல்லாஹ் காயினாத் அனைத்து சிருஷ்டியுடைய காலிக் அல்லாஹ் காலிகே காயினாத் மௌலாயே ஜல்ல ஜலாலு மாலிகே காயினாத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்துடைய படைப்பாளன் அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்துடைய உரிமையாளர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொன்ன வார்த்தைக்கு நான் ஒரு சந்தேகத்தை கேட்டேன். எடுத்துக்காட்டு புகாரி சொல்லுங்க ஊதீது நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் மஃபாத்தி ஹஸாயின் ஸமாவாத்தி வல் அர்த் வானபூமியுடைய அனைத்து பொக்கிஷங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னிடம் கொடுத்து விட்டான். முஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஊதீது மஃபாத்தி ஹஸாயின் ஸமாவாத்தி வல் அர்த் வானபூமியுடைய அனைத்து பொக்கிஷங்களையும் அல்லாஹ் என் வசம் கொடுத்து விட்டான். அல்லாஹ் என்கிட்ட கொடுத்துட்டான். இப்போ கொடுத்த பிறகு அதை கேட்டாருமோ நான் வச்சாச்சு. இப்போ கேட்டா நபியே நான் தான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் உடனே கேட்டாருங்க நான் வேற நீங்க வேறையா நீங்க சொன்னா நான் சொன்ன உண்மைதான் நபியே. அந்த அளவுக்கு அல்லாஹ் எடுத்தது நபி அவர் நெருக்கம் இருந்த காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்க வேண்டியதில்லை. ஆனால் மற்ற அன்பியாக்கள் கேட்டுதான் செய்யும். இந்த மாதிரி என்னுடைய உம்மத்து வந்து சாப்பாடு கேட்கிறாங்க நீ கொடுத்தா நல்லது வானத்தை இறக்கி வை அல்லான்னு சொன்னது இறங்கிச்சு முடிச்சால்தான் திரும்ப அடுத்த நாள் கேட்டாங்கன்னு வருது. இது மற்ற அன்பியாக்களுக்கு அல்லாஹ் நமக்கு சிறாசோடு கொடுத்த வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம் என்ன தெரியுமா மற்ற அன்பியாக்களுடைய மற்ற அன்பியாக்களுடைய முஜிசாக்கள் எல்லாம் அவர்கள் வந்தார்கள் செய்து காட்டினார்கள் அதோட போயிடுச்சு நிலைத்திருக்கவில்லை. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொண்டு வந்து கொடுத்த குர்ஆன் என்ற முஜிசாவை இன்ன வரைக்கும் அல்லாஹ் வச்சிருக்கான். அந்த இன்னைக்கு இருக்குதா மூசா அலைஹிஸ்ஸலாம் அஸா இன்னைக்கு இருக்குதா இல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பறவை உயிர் கொடுத்தாரு இன்னைக்கு பறவை இருக்கா இல்ல. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இரும்பு இருக்கா இன்னைக்கு இல்ல. சாலிஹ் இப்படி ஒட்டகம் இருக்கா இன்னைக்கு இல்ல. அந்த அன்பியாக்கள் எல்லாம் முஜிசாக்களை காட்டினார்கள் அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் பெருமானுடைய முஜிசா தாமத் லதைனா ஃபமா قد كل معجزة من النبيين إذ جاءت ولم تدمي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم தாமத் லதைனா நபி அவர்கள் கொண்டு வந்த முஜிசா நம்மிடத்தில் தங்கிவிட்டது. மற்றவர்கள் கொண்டு வந்த முஜிசாக்கள் நம்மை விட்டு சென்று விட்டது. ஆனால் நபி அவர்கள் கொண்டு வந்த முஜிசா குர்ஆன் இன்ன வரைக்கும் நம்ம கூட தாமத் அது மாதிரி இன்ன வரைக்கும் அல்லாஹ் சவால் விட்டானே குர்ஆனை அந்த சவால் இன்ன வரைக்கும் இருக்கு. இது போன்ற ஒரு குர்ஆனை உங்களால் கொண்டு வர முடியுமா? இன்ன வரைக்கும் உலகத்தில் எத்தனையோ அறிவாளிகள் பிறந்துட்டாங்க
போய் சேர்ந்துட்டாங்க. எத்தனையோ கவிஞர்கள் பிறந்துட்டார்கள், இலக்கியவாதிகள் பிறந்தார்கள். குர்ஆன் இந்த வரை கொண்டு வருவேன். யாரால முடியுமா? இனியும் முடியாது. கியாமத் வந்துவிடும். இந்த சவாலுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. இது போன்ற குர்ஆனை யாரும் கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க. அரபு மக்கள் மிகப்பெரிய கவிஞர்கள், மிகப்பெரிய இலக்கியவாதிகள், உலகத்தில் ஆயிரக்கணக்கான இலக்கியவாதிகள், யாரால முடியும்? அடுத்து அல்லாஹ் சொன்னான், ஒரு 10 சூறா முழு குர்ஆன் வேணாம், 114 சூறா வேணாம், ஒரே ஒரு 10 சூறா அஷரி சூரா மிஸ்லி, ஒரு 10 சூறா இது மாதிரி கொண்டு வர முடியுமான்னு கேட்டான். அதுவும் யாரால முடியும்? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரே ஒரு சூறா யாரால கொண்டு வரணும்? யாராலும் கொண்டு வர முடியும். அப்புறம் நம்ம ஆயத்து மிஸ்லி, இது போன்று ஒரே ஒரு வசனம் கொண்டு வர முடியுமா? 6666 வசனங்களை போன்று ஒரே ஒரு வசனத்தை உங்களை யாரும் கொண்டு வர முடியுமா? அல்லாஹ் சவால் விட்டான். இன்னவரை கொண்டு வர முடியும். அரபு உலகிலே லட்சக்கணக்கான கவிஞர்களும் இலக்கியவாதிகளும் எல்லாரும் போயிட்டாங்க. உலகம் முழுவதும் எத்தனையோ பேர் போயிட்டாங்க. யாருமே கொண்டு வர முடியும். குர்ஆன் அந்த பெருமானை கொண்டு வந்த முஜிஸா தாமத் லதைனா வஃபாத்தத்துக்குள்ள முஜிஸத்தி தி மினன் நபியீன இது ஜாஅத் வலம் ததுமி. அந்த முஜிஸாக்கெல்லாம் வந்தது, நிலைக்கவில்லை, போயிடுச்சு. அப்ப அன்பர்களே, எப்படியாப்பட்ட ரசூல் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான், எப்படியாப்பட்ட முஜிஸாவை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். குர்ஆன் முஜிஸாவாக நம்ம முன்னாடி உட்கார்ந்து அற்புதமே அற்புதம் தான் குர்ஆன். வலகத் யஸ்ஸர்னா குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். எல்லா மொழியில் உள்ள பாஷைகளும் எல்லா பாஷைகளும் வேதங்களும் எல்லா பாஷையும் உண்டான புத்தகம் கஷ்டம். அல்லாஹ் குர்ஆனை ரொம்ப லேசாக்கி வச்சிருக்கான். சின்ன குழந்தையும் ஓதலாம். குழந்தைக்கு அப்பதான் பேச்சு வந்துருக்கு, 1.5 வயசு குழந்தை. அது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அழகா சொல்லலாம். அழகான மெட்டு எடுத்து ஓதலாம் குர்ஆனை. அல்லாஹ் இந்த மாதிரி குர்ஆனை லேசாக்கி வைத்து விட்டேன்னு சொன்னாங்க. அந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா நபியிடத்தில் நமக்கு அல்லாஹ் கொடுத்தார். அன்பர்களே, நபி அவர்களுடைய உயர்வை இவ்வாறு சொல்ல 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 நபி அவர் அப்படிப்பட்ட மகானவர்களா, அப்படிப்பட்ட உயர்ந்தவர்களா, அப்படிப்பட்ட அந்தஸ்து உள்ளவர்களா என்று நம்ம கல்வியிலே அவர்களை பற்றி உயர்வு வரும். நபி அவருடைய உயர்வு நம்ம கல்வியிலே அதிகரிக்க அதிகரிக்க நபியின் மீது அன்பு அதிகரிக்கும். அன்பு அதிகரிக்க அதிகரிக்க ஈமான் அதிகரிக்கும். அப்ப இந்த ஈமானுடைய பார்வை எங்கெல்லாம் மீலாது விழாக்கள் நடக்கிறதோ, பெருமானுடைய புகழ் பாடப்படுகிறதோ, மேராஜுடைய விழாக்கள் நடக்கிறதோ, பெருமானுடைய உயர்வை பற்றி மக்களுக்கு சொல்லப்படுகிறதோ, நம்மை மூமினுடைய அந்தஸ்திலே உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு செல்வதற்கு அது செய்யப்படுகிறது. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமானுடைய அளவுகோல் என்ன தெரியுமா? ஈமானுடைய அளவுகோலே ஹுப்புர் ரசூல் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் தான். நீ எந்த அளவு ரசூலை நேசிக்கிறீர்களோ அந்த அளவு ஈமான் அதிகரிக்கும். லா யுமினு அஹதுக்கும், உங்களை யாரும் முஃமினாக ஆகவே முடியாது. ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, புகாரி முஸ்லிம் ஹதீஸ், பிவாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். இது ஒரு ரிவாயத். இது முஸ்லிம் ஷரீஃப் ரிவாயத் வருது. ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் அஹ்லி வ மாலி. உன் பெற்ற பிள்ளையை விட, உன் பெற்றோர்களை விட, அகில உலகத்தின் அனைத்து மக்களை விட, உன் அனைத்து செல்வங்களை விட நீ எதுவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கவில்லையோ நீ மூமினாக ஆகவே முடியாது. மூமினுடைய லிஸ்டிலேயே ஒரு பேர் வராது. லா யுமினு அஹதுக்கும். ஒரு மனிதனுடைய கல்வியிலே பெருமானுடைய முஹப்பத் 10% இருக்குன்னா ஈமான் 10% இருக்குன்னா அர்த்தம். ஒரு மனிதனுடைய கல்வியிலே பெருமானுடைய அன்பு 50% இருக்குன்னு சொன்னா அவன் கல்வியில ஈமான் 50% இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனிதனுடைய கல்வியிலே பெருமானுடைய முஹப்பத் 100% இருந்தால் அவன் கல்வியில ஈமானும் 100% இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப நம்முடைய ஈமானுடைய அளவுகோல் என்ன? ஒவ்வொரு ரசூல் பெருமானாருடைய காதல். அந்த காதலை அதிகரிக்க 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 ஈமான் அதிகரிக்கும். பிரச்சனைங்களா? அசல் ஈமான் என்ன? ஒவ்வொரு ரசூல். ஒருத்தர் தொழுகிறான், ரொம்ப தொழுகிறாரு, ரொம்ப ஈமான் கொண்டவர் இல்லவே, ரொம்ப தொழுகிறார், ரொம்ப மோமினார், ஈமான பிடிப்பு இல்லவே இல்லை. தொழுகையை வைத்து ஈமான், நோன்பை அதிகமாக்கிறார், அதை வச்சு ஈமான். முனாஃபிக்கும் நோன்பு வைப்பான், முனாஃபிக்கும் தொழுவான், முனாஃபிக்கும் அஞ்சு செய்வான். ஈமானுக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. எல்லா வணக்க வழிபாடுகளும் செய்வான், கல்வில ஈமான் இருக்காது. காலத்தில் ஆறாம் ஆமன்னா சில கிராமவாசிகள் வீட்டில் வந்து சொன்னார்கள், நாங்கெல்லாம் ஈமான் கொண்டோம் என்று சொன்னார்கள்.
பார்த்து தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் நான் வணக்க வழிபாடுகளை காட்டினார்கள். குல் நீங்க சொல்லுங்க நபியே லம் துமினு நீங்க ஈமான் கொள்ள வேண்டும். வலாக்கின் குலு அஸ்லம்னா முஸ்லிமானான சொல்லி. ஏன்னா இஸ்லாத்தின் கடமைகள் அதுக்கு ஒழுங்கா சேருங்க. தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் சேருங்க. வலம்மா யதுகுல் ஈமான் ஃபீ குலூபிக்கும் உங்கள் கல்விகளில் ஈமான் இன்னும் நுழையவே இல்லை என்றார். தொழுகை இருக்கிறது ஈமான் கல்வியில் நுழையவில்லை. நோன்பு இருக்கிறது கல்வியில் ஈமான் நுழையவில்லை. ஹஜ் இருக்கிறது, உம்ரா இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது, வணக்க வழிபாடுகள் எல்லாமே இருக்கிறது, எல்லா அமல்களும் இருக்கிறது. ஆனால் அந்த கல்விக்குள் ஈமான் உள்ள நுழையவில்லை. ஏன் இந்த வணக்க வழிபாடுகளை கொண்டு ஈமான் இல்லை. ரசூலுடைய முகப்பத்தை வச்சுதான் பெருமானார் மீது எந்த அளவுக்கு காதல் கொண்டிருக்கிறாய், எந்த அளவுக்கு பெருமானார் மீது அன்பு செலுத்துகிறாய், எந்த அளவுக்கு பெருமானாரை நேசிக்கிறாய், அதை வைத்துத்தான் ஈமான். நண்பர்கள் பெருமானார் சொன்னாங்க இன்னல் ஈமான் பிலஹும் வஸபஊன ஷுஅபத்தன் ஈமான் 73 கிளைகளாக 70 சொச்சம் 73 சில ரிவாயத்தில் வரும் 73 கிளைகளாக இருக்கப்பட்டிருக்கிறது பெருமானார் சொன்னார். ஈமான் கிடையாது. ஈமான் 73 கிளை. தொழுகை அது ஒரு கிளை, நோன்பு ஒரு கிளை, 73. இமாதத்துல் அதா அனின் தரீக் தெருவில் நடந்து செல்கிற பொழுது கீழே கிடக்கிற முள்ளு வாழைப்பழத்தோடு மற்றவங்க டிஸ்டர்பா இருக்கும் தூக்கி ஓரமா போட்டீங்க. இதுவும் ஈமானுடைய ஒரு கிளை என்றார்கள் சொல்றாங்க. ஈமானுல் அதா 73 கிளை இருக்கு. இது எல்லாம் ஈமான் என்ற மரத்துடைய கிளைகள். அப்ப ஈமானுடைய மரத்துக்கு வேறு என்ன? அந்த வேறு தான் உங்கள் ரசூல் பெருமானாருடைய காதல். நண்பர்களே நல்லா நினைப்பீங்க. யார் கிளையை வெட்டுகிறானோ வேறு ஸ்ட்ராங்கா இருக்குது, கிளை வெட்டப்படுகிறது மீண்டும் கிளை முளைச்சு. ஒரு மனுஷன் பெருமானுடைய காதல் அளவு கடந்த காதல் இருக்கு. அவன் சரியா தொழுகிறது இல்லை, நாளை தொழுக ஆரம்பிச்சிடும். அவன் போய் சொல்லுங்க, ஏண்டா பெருமானாரை காதலிக்கிறியே, இந்த பெருமானார் கால் நீங்க தொழுதார்களே தொழுகை விட்டு அப்படியா நாளை தொழுகிறேன் சொல்லுவான். காதல் கல்வியில் இருந்தால் தொழுகை இல்லாவிட்டாலும் தொழுகை வந்துவிடும், நோன்பு இல்லாவிட்டாலும் நோன்பு வந்துவிடும், அவன் தர்மம் இல்லாவிட்டாலும் தர்மம் வந்துவிடும். பாவமான காரியங்கள் செய்கிறான், பெருமானுடைய காதல் உள்ளத்தில் இருந்தால் அவன் அந்த பாவங்களை விட்டு விடுவான். இந்த காதலின் காரணமாக நண்பர்களே பெருமானுடைய அன்பு இல்லை, தொழுகைக்கு வணக்க வழிபாடு எல்லாமே இருக்கு. நாளடைவில் அவை ஒன்றும் இல்லாமல் போய்விடும். வேற அர்த்தம் ஒரு மரத்துல பலப்பலான்னு செழிப்பாக வளர்ந்த ஒரு செடி, அந்த செடியுடைய வேரிலே சுடுதண்ணி ஊத்திட்ட வேற அப்பா வச்சு அறுத்தாச்சு. பார்க்கறதுக்கு பலப்பலன் எத்தனை நாளைக்கு? 2 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு. அப்புறம் ஒவ்வொரு செடியா ஊத்தும், ஒவ்வொரு இலையாக விழுந்து விடும், மரம் பட்டு போய்விடும், பச்சை காய்ந்து போய்விடும், கடைசியில மரம் செத்து போய்விடும். ஏன்? வேற அறுத்தாச்சு. ஈமானுடைய கிளைகள் 73 இருக்கிறது நண்பர்களே. அவருடைய வேர் முஹப்பத்துர் ரசூல் பெருமானாருடைய அன்பு. பெருமானாருடைய அன்பு மட்டும் ஒருத்தண்ட இல்லை, பெருமானாருடைய காதல் ஒரு கல்வில இல்லை என்று சொன்னால் என்னதான் நீ தொழுகை வணக்கம் வழிபாடு எல்லாம் இருந்தாலும் சரி அவையெல்லாம் பட்டு போய்விடும், அழிந்து போய்விடும், நிலைக்காது. அதனாலதான் சூஃபியாக்கள் பெருமானாருடைய அன்பை காதலை உள்ளத்துல ஊட்டணும்னு பாடுவாங்க. அதனாலதான் உலமாக்கள் விழா பயன் வைக்கிறாங்க. அதனாலதான் பள்ளிவாசல பொது சொல்லி வைக்கிறாங்க. பெருமானார் நினைவு கூறுவோம், பெருமானுடைய அன்பை உள்ளங்களில் ஏற்றுவோம். ஒவ்வொரு வீடுகளையும் பொது சொல்லி வைங்க, ஒவ்வொரு வீடுகளையும் சலவாத்து ஓதுங்க. வேளாண் ஏன் வைக்கிறாங்க? பெருமானுடைய உயர்வை தெரிந்து கொள்ளத்தான் நம்முடைய கல்புகளிலே அந்த அன்பும் பாசமும் அந்த பெருமானுடைய காதல் அதிகரிக்கும். எதுவரை காதல் பெருமானுடைய காதல் நமக்கு உள்ளே இருந்து கொண்டிருக்கிறதோ ஈமான் இருக்கும். ஈமான் இருந்தால் மற்ற வணக்க வழிபாடுகள் எல்லாம் தானாக. இது போன்ற பயான்களை அடிக்கடி ஏற்பாடு செய்யும். அந்த காலத்துல எல்லாம் நாம இப்ப பயான்கள் மேலாக சபை காலத்தில் ஒரு பயான் சும்மா பயான் போயிடும். அப்படின்னா முந்தின சீரத்து ரசூலுடைய பயான்கள் மாசமெல்லாம் வைப்பான், விடிய பயான் வைப்பாங்க. இதுக்காக பெருமானுடைய உயர்வு கேட்டுட்டே இருக்கு. பெருமானார் சொல்லாருடைய அந்தஸ்து என்ன, அவரை பத்தி அண்ணா என்ன சொல்றான், ரசூல்லா என்ன சொல்றாங்க,
அப்படின்னா என்பது எல்லாம் திரும்ப திரும்ப நம்ம காதுகளிலே விழுந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உயர்வும் அன்பும் பாசமும் நம் கல்வியில் தலைக்கும். அப்பதான் நம்முடைய ஈமான் உறுதிப்படும். நண்பர்களே, அத்தகைய உயர்ந்த வாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோரும் முதல் புரிவானாக. இந்த விழாவுடைய உயர்வின் காரணமாக அல்லாஹ் நமக்கும் அல்லாஹ் ரசூலையும் சந்திக்கக்கூடிய வாக்கியத்தை நசீபாக்குவானாக. மறு உலகில் நம்முடைய அகக்கண்ணால் இங்கே கண்டது போன்ற புறக்கண்களால் அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை நசீபாக்குவானாக. புறக்கண்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் தரிசிப்பதற்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. சூனத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த வாக்கியத்தை அல்லாஹ் முதல் புரிவானாக. இங்கே வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லோரையும் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. குடும்பத்தாரை அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. இந்த ஊர் மக்கள் அனைவரையும் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. இந்த மதரசாவை கியாமத் வரைக்கும் இஸ்லாமிய மதரசாவை நடத்தி அருள் புரிவானாக. இங்கே ஓதக்கூடிய மாணவர்கள் உஸ்தாதுமார்கள் எல்லாம் ஆபீஸ் காமத்தாக நீண்ட வயது வாழ செய்வானாக. இதற்காக யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ, யாரெல்லாம் இதற்காக பண உதவியும் உடல் உதவியும் செய்கிறார்களோ அவர்களுடைய பணத்தை செலவுக்கு அல்லாஹ் ஒன்றுக்கு பல கோடிகளாக திருப்பி வருவானாக. ஈமானை இஸ்லாத்தையும் காப்பாற்றி வரக்கூடிய உலகமெங்கும் வாழக்கூடிய உலமாக்களுக்கு அல்லாஹ் கண்ணியும் உயர்வும் தந்தல் புரிவானாக. அவர் குடும்பத்தினரை அல்லாஹ் ஆபாதா சந்தோஷம் கொள்வானாக. நம்மிலும் நம் குடும்பத்திலும் யாரெல்லாம் உடல் நலம் குறைவாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுப்பானாக. இந்த ஊரிலே நம் குடும்பத்தார்களே யாரெல்லாம் திருமணமாகாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் சாலியான முறையில் திருமணம் நடக்க தௌஃபீக் செய்வானாக. திருமணமானவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் சாலியான குழந்தைகளை கொடுப்பானாக. யாருக்கெல்லாம் குழந்தைகளை கொடுத்தோம் அந்த குழந்தைகளை தீன் வழியில் வளர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை அணுவாக பின்பற்றி வாழ்பவராக அனைவரையும் ஆக்குவானாக. பெருமானுடைய காதலை உள்ளங்களை அல்லாஹ் பிரகாசிக்க செய்வானாக. இங்கும் கபரிலும் சூனத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. பெருமானுடைய லிவாவுல் ஹம்து கொடியின் நிழலிலே அல்லாஹ் மஹ்ஷரிலே நம்மை ஒன்று திரட்டுவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுதுல் கௌஸருடைய தண்ணீரை பருகுவதற்கு அனைவருக்கும் பாக்கியம் தருவானாக. பெருமானாரை குறை கூறக்கூடிய கூட்டத்தினருக்கு அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானாக. அவர்களை வாழ்நாளெல்லாம் புகழக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உலமாக்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு நிர்வாகத்தாருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. நல்லொரு புரிவானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பான ஒரு உபதேசத்தை செய்த சிறப்பித்தகை அவர்களுக்கு பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தின் சார்பாக ஊர் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.